நம்ம வீட்டில் அடிக்கடி சாப்பிட்ற சாம்பாரால் நமக்கு கேன்சர் வரும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நீங்கள் நம்பலைனாலும் அதுதான் நெசம், நம்பி தான் ஆகணும். ஸோ ஹாங்காங், சிங்கப்பூர் இந்த 2 நாட்டிலையும் நம்ம இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட சாம்பார் பவுடரை அவங்க உணவு பாதுகாப்புத்துறை ரிசர்ச் பண்ணும்போது இதில் கேன்சர் உருவாக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்குது, அது அளவுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்க வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இதோட உண்மை என்ன நடந்தது, நம்ம சாம்பார் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் அண்ட் வைப்ஸ். எல்லாருக்குமே தெரியும், நம்ம வேர்ல்டில் நிறைய நாடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ் மசாலாக்கள் வந்து இந்தியாவிலிருந்து தான் அதிகமாக வந்து ஏற்றுமதி ஆகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி ஹாங்காங், சிங்கப்பூர் இந்த 2 நாடுகள்லேயும் நம்ம இந்தியாவிலிருந்து 2 பிராண்ட், குறிப்பாக 2 பிராண்டு தான், MDH அப்புறம் வந்து எவரெஸ்ட். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ MDHன்றது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட், எவரெஸ்ட்ன்றது நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட். இந்த 2 பிராண்ட் மூலமாக ஏற்றுமதி செய்யப்பட்ட குறிப்பாக சாம்பார் பவுடரில் கேன்சரை உருவாக்கக்கூடிய எத்திலீன் ஆக்சைடு அப்படின்ற ஒரு கெமிக்கல் அதிகமாக இருக்குது அப்படின்றத அந்த 2 நாட்டிலையும் இருக்கிற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த எத்திலீன் ஆக்சைடு அப்படின்னா என்ன? இந்த எத்திலீன் ஆக்சைடு பார்த்திங்கன்னா இது கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். இது வந்து கேன்சரை மட்டும்தான் உருவாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது மூலமாக நிறையா பிரச்சனை ஏற்படுது. நம்மளோட கண், மூக்கு, காது, அப்புறம் வந்து உணவு குழல், மூளையோட நரம்பு மண்டலம், இந்த மாதிரி நிறையா பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் இந்த எத்திலீன் ஆக்சைடு. சரி, நான் இந்த சாம்பார் பவுடர்லாம் நீங்கள் வந்து எத்திலீன் ஆக்சைடு இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நான் இதை வந்து சாப்பிட்டுட்டு அப்போ எனக்கு கேன்சர் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து லாங் டேர்மாக கன்சியூம் பண்ணும்போது, இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாக ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை நான் சாம்பார் சாப்பிடுவேன், இந்த பவுடர் யூஸ் பண்ணி தான் நான் சாம்பார் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஓகே, இந்த எத்திலீன் ஆக்சைடு வந்து எங்கள் நாட்டில் நாங்கள் ஒரு லிமிட் வச்சுருக்கோம். அந்த லிமிட்டை விட நீங்கள் கொடுக்குற சாம்பார் பவுடரில் அதிகமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி பேன் பண்ணி ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. ஓகே, இந்த எத்திலீன் ஆக்சைடு எதனால் அந்த சாம்பார் பவுடரில் வருது, இந்த எத்திலீன் ஆக்சைடு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். எத்திலீன் ஆக்சைடு வந்து 2 விதமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நம்ம நாட்டில் உள்ள விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணும்போது இந்த பூச்சி மருந்து அடிப்பாங்கள்ல, அந்த பூச்சி மருந்தில் வந்து எத்திலீன் ஆக்சைடு இருக்கும். 2வது, இந்த விவசாயிகள் கிட்ட இருந்து இந்த மசாலா கம்பெனிக்காரங்களாம் அந்த பொருட்கள்லாம் மொத்தமாக வாங்கி அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியில் தானே பவுடர் பண்ணுறாங்க. ஸோ அந்த பொருள் வாங்கும்போது அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக எத்திலீன் ஆக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் கலர் பண்ணுறதுக்கு, அந்த வாசனை கொடுக்கறதுக்கு, செயற்கையாக வந்து காரம் ஏற்படுத்துகிறாங்கல்ல அதுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, கலர் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து எத்திலீன் ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிங்கப்பூர்லேயும் ஹாங்காங்லேயும் இந்த விஷயத்தை வந்து சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து அந்த MDHும் எவரெஸ்ட்டும் கண்டிப்பாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எவரெஸ்ட் தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. MDH தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இது வரைக்கும் ஃபேக்ட்ரி ஆரம்பித்ததுலேருந்து எத்திலீன் ஆக்சைடு வந்து நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது அப்படின்றத அவங்க வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. சரி ப்ரோ, இது வந்து ஹாங்காங்கு, சிங்கப்பூர் அங்கே தானே பிரச்சனை, நாங்கள் இந்தியாவில் தானே வாங்கி சாப்பிட்றோம், அதே பாக்கெட்டு தான் வந்து இந்தியாவுக்கும் வருது. ஸோ நம்ம இந்தியாவோட லிமிட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.1 மில்லிகிராம் தான் நம்மளோட லிமிட்டேஷனாக இருந்தது. அதாவது 0.1 மில்லிகிராம் வரைக்கும் எத்திலீன் ஆக்சைடு வந்து அந்த சாம்பார் பவுடரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஹாங்காங்லேயும் சிங்கப்பூர்லேயும் இந்த தடை போட்டிருக்காங்கல்ல, பேன் பண்ணதுனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் அந்த 0.1 மில்லிகிராமை 0.01 மில்லிகிராமாக வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ பிரச்சனை. அப்போது இத்தனை வருஷமாக இந்த எத்திலீன் ஆக்சைடு அப்படின்றத 0.1 மில்லிகிராம் அளவுக்கு நம்ம வந்து கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். சாம்பார் பவுடராக இருக்கலாம், இல்லை மீன் குழம்பு மசாலா, சிக்கன் மசாலா, எதுவாக வேணா இருக்கலாம், எல்லாத்துலேயுமே வந்து எதுலலாம் யூஸ் பண்ணுறாங்களோ இந்த 0.1 மில்லிகிராம் அளவு இவ்வளோ நாள் நம்ம கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பாய்சனஸ் அப்படின்னு சொல்லி இப்போ அதோட லெவலை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோ நாள் சாப்பிட்ட நம்மளோட நிலைமை யூஎஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த 0.1 மில்லிகிராம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து அங்கே அலோவ் பண்ணுறாங்க, அந்த கண்ட்ரியில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் யூரோப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எத்திலீன் ஆக்சைடு வந்து ஃபுல்லாக வந்து தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். நீங்கள் எத்திலீன் ஆக்சைடை இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட அது வந்து ஒரு டாக்ஸிக், அது வந்து விஷம் அப்படின்னு தான் வரும். இந்த எத்திலீன் ஆக்சைடு மிக்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு சாம்பார் பவுடரை யூஸ் பண்ணி நாம்
நான்வெஜ் சாப்பிட்டா தான் பிரச்சனை ப்ரோ, நான் வந்து வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன் சொல்லி அடிக்கடி இந்த சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணி சாம்பார் சாப்பிட்டவங்களா நீங்கள்? அதுவும் எவரெஸ்ட் பொடி வச்சு சாம்பார் சாப்பிட்டீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மற்ற பிராண்ட்லலாம் வந்து இந்த ரீசர்ச் பண்ணாங்களா, இது மூலமாக என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தெரியல. இந்த எம்டிஹெச் அப்புறம் எவரெஸ்ட் இந்த 2 பிராண்ட்லேயுமே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணி சிங்கப்பூர், ஹாங்காங் அவங்களாம் வந்து பேனே பண்ணிட்டாங்க. அதை பார்த்து இந்தியா வந்து அதை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இது வரைக்கும் அப்போ ஏன் கம்மி பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம எல்லாருக்கும் இதிலேருந்து வருது. இது கண்டிப்பாக வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இந்த லெவலில் தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். குழந்தைங்களுக்கு, வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் வந்து இந்த லெவல் தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்திருக்கோம். இப்போ திடீர்னு வந்து அவங்க பேன் பண்ணிட்டாங்க, அதனால் நாங்களும் வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணால் அப்போ இவ்வளோ நாள் நம்ம வந்து விஷத்தை தான் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ உணவே மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இப்போது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவுலாம் வந்து ஒரு சாம்பார் பவுடரில் எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் வந்து நம்மளே வந்து வீட்டில் ரெடி பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்குமா அப்படின்றத பாருங்கள். ஸோ வேறு வழி இல்லை. இப்போ விவசாயம் பண்ணுற இடத்துல பூச்சி மருந்து கண்டிப்பாக தெளிக்க தான் செய்வாங்க. அந்த பூச்சி மருந்து மூலமாகவும் இந்த எத்திலீன் ஆக்சைடு வந்து வரதான் செய்யும். இதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த விவசாயிகள் வந்து பூச்சி மருந்து யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் வைக்கணும். நீங்கள் வந்து இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும், இத்தனை ஏக்கர் நீங்கள் வந்து பயிரிடுறீங்க அப்படின்னா இவ்வளோ பூச்சி மருந்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து ஒரு பெரிய ரீசர்ச் பண்ணி நீங்கள் இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி சைடில் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கணும். உங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து அவுட்லெட் ஆகிற எல்லா ஸ்பைசஸ்லேயுமே வந்து இவ்வளோ தான் எத்திலீன் ஆக்சைடு இருக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு. அது வரைக்கும் நம்ம வந்து விஷத்தை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் யார் வீட்டிலேருந்து அந்த பவுடர்லாம் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு தூக்கி வெளியே போட்டுருங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு சாம்பார் பிரியராக இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.